சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அரசியலுக்கு வருவேன் என கூறியிருந்தார். கடைசியில் கொரோனா டைம் மற்றும் தன்னுடைய உடல்நல பிரச்சனை காரணமாக அரசியலுக்கு வரவில்லை என விலகிட்டார். அதைத் தொடர்ந்து தான் தவேகா தலைவர் விஜய் திமுகவை எதிர்ப்பேன் என அரசியல் கட்சியை தொடங்கி தற்போது தனித்து நின்று போட்டியிடுறார். மேலும் ரஜினி தன்னுடைய ஆதரவை யாருக்கு கொடுப்பார்? இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவோ ரஜினியை ஆஃப் செஞ்சதே திமுக தான். பணத்தை கொடுத்து ரஜினியின் வாயை அடைத்து விட்டார்கள், அரசியலில் வரவிடாமல் செய்து விட்டார்கள். ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அப்படி கிடையாது. எவ்வளவுதான் அவரை அடித்தாலும் அவர் தமிழக மக்களுக்காக அரசியலில் குதித்து அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் என விமர்சனம் வைத்தார். அது பெரும் பேசும் பொருளாக மாறியது. கடைசியில் ரஜினிகாந்த் அவர்களோ காலமும் நேரமும் இதற்கு தகுந்த நேரத்தில் பதிலடி கொடுக்கும் என ட்வீட் செய்திருந்தார். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவோ, நான் மிக பெரும் தீவிர ரஜினி ரசிகன், நான் கூறியது தவறுதான், ஆனால் நான் சொன்னது அப்படி கிடையாது, அதை மக்கள் தவறாக புரிந்து விட்டார்கள் என கூறியிருந்தார். இப்போது விஜய்க்கு மறைமுகமாக ரஜினி ஆதரவு தெரிவிக்கிறாரோ என்கின்ற விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. காரணம், வெறும் காலமும் நேரமும் பதில் சொல்லும் என தலைவர் கூறியிருந்தது. எதற்காக அப்படி கூறினார்? விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவா, இல்லை மறைமுகமாக தன்னுடைய ரசிகர்களுக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கூறினாரா? ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் திமுகவின் கைக்கூலி என சொல்லப்படுகிறது. விஜயை அழிப்பதற்காகவே ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசினார். ரஜினி அவர்களின் ரசிகர்களின் வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கக்கூடாது என பிளான் செய்தே இவ்வாறு பேசப்பட்டது என சொல்லப்பட்டது. ஆனால் ரஜினி ரசிகர்களோ தற்போது விஜய் அவர்களுக்கு தங்களது வாக்குகளை செலுத்துவோம் என கூறி வருகிறார்கள். மேலும் பிஜேபியின் கைக்கூலியா ரஜினி என சங்கிதான் என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா ரஜினி என தற்போது பேச்சுகள் அடிபட்டு வருகிறது. ஒருபுறம் ஸ்டாலினோ, என்னுடைய உற்ற நண்பர் ரஜினிகாந்த், அவர் என்னிடம் அடிக்கடி மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் என கூறியிருந்தார். இது அரசியலில் மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்